ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு என்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதில் 4ஆம் அதிகாரம், அதில் 3வது வசனம். அந்த வசனத்தினுடைய பின்பகுதி விதமாய் சொல்லுகிறது: நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்கள் இருதயமாகிய நிலத்தை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தை பண்படுத்துங்கள். பண்படுத்தப்படாத இதயங்கள், கடினமான இருதயங்கள், கடின இருதயங்கள் வசனங்களை ஏற்றுக்கொள்ளாது. அந்த இருதயத்திலே வசனங்கள் விழும்பொழுது அந்த வசனம் பலன் கொடுக்காது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள். மனக்கடினம் அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கும். அதான் தரிசு நிலம், மனக்கடினம், கடினப்பட்ட மனது. தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அதை உடைச்சி கலப்பையை வச்சு அதை உழுது சாஃப்டாக ஆக்குறது போல, அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் தான் பலன் கொடுக்கும். முதலாவது அதை செய்ய வேண்டும், செஞ்ச பிறகு தான் விதைக்கணும். முதலாவது விதைச்சா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அந்த கட்டாந்தரையின் மேலே இந்த விதைகள் விதைக்கப்பட்டு வெயில் ஏறும் பொழுது இந்த விதைகள் கருகி ஒன்றுமில்லாமல் போய்விடும். அது முளைக்கிறதுக்கு வழி இல்லை. அப்படி ஒருவேளை முளைத்தாலும் மேலே உள்ள லேயரில் அது முளைச்சி அது உடனடியாக கருகி போகும். அது பலன் கொடுக்கத்தக்கதான ஒரு வளர்ச்சியை அது கொண்டு வராது. அதனாலே என்னை கேட்கிற பிரியமானவர்களை, இந்த இடத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். தரிசு நிலத்தை பண்படுத்துங்க, முள்ளெல்லாம் வெட்டி அப்புறப்படுத்துங்க, இந்த நிலத்தை சுத்தப்படுத்துங்க, அதன் பின்பு விதைகளை விதையுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய மனது பலவிதமான காரியங்களினாலே நிறைந்திருக்கிறது. உலகத்தில் நம்ம வாழுகிற வாழ்க்கையில் அநேகர் நமக்கு கேடான காரியங்களை நமக்குள்ள விதைக்கிறார்கள். அதுதான் முள்ளுகள் போட்டு கொடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் விஷமத்தனமான எண்ணங்களையும் கிரிமினல் புத்திகளையும் விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. போகிற இடங்களெல்லாம் அவங்களுக்கு சொல்லி சொல்லி சொல்லி, அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, ஒருவேளை நாள் போக்கில் அவங்க சொல்லி 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 இவங்களும் ஒரு கிரிமினலாக மாறிடுவாங்க. இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அவனை இப்படி இல்லை, அவன் இப்படி இல்லை, இவன் இப்படி, அவன் எந்த நிலை எண்ணத்தில் தான் அவன்கிட்ட பேசினான், அவன் நல்ல சமாதானமாக பேசியிருப்பான், அவன்கிட்ட சமாதானமாக இருந்திருப்பாங்க, அந்த உறவு உடைஞ்சிரும். இப்படி மனசுக்குள்ள அந்த முட்களை போல குத்துகிற சில கிரிமினல் புத்திகள், அதை விதைச்சி விதைச்சி அந்த முள்ளுகள் விதைக்கப்பட்டுரும். ஒரு காலத்தில் முள்ளை விதைச்சாங்க, ஒரு டைமில் உடமரத்தை விதைச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல நிலத்தில் அந்த முள்ளு மரங்கள் விளைவிக்கப்படும் பொழுது அதுக்கப்புறம் அதில் சாயில் வேற எதுவும் பயிர் செய்வதற்கு ஏற்றதாக இருக்காது. அப்போ அங்கே அந்த முள்ளு மரங்களையெல்லாம் ஜேசிபியை வச்சு வெட்டி தூக்கி பிடுங்கி, வேரோடு பிடுங்கி எடுத்து அந்த நிலத்தை நல்ல பக்குவப்படுத்தி பதப்படுத்தி சுத்தப்படுத்தி முடித்து ஆற போட்டு அதுக்கப்புறம்தான் அதில் சில பயிர்களை செய்ய முடியும். அப்போ நல்ல காரியங்கள், நல்ல விதை ஆண்டவருடைய வசனம் என்று, கர்த்தருடைய வசனம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்ல விதை கர்த்தருடைய வசனம். அந்த விதை ஒரு மனுஷனுக்குள்ளே விதைக்கப்படும் பொழுது அவனுக்கு நற்கிரியைகள் அவனிடத்தில் பெருகுகிறது, நல்ல சுவாபங்கள் பெருகுகிறது, அன்பு பெருகுகிறது, சாந்த குணம் பெருகுகிறது, பிராட் மைண்ட் உண்டாகிறது. ஆனால் அந்த வசனம், அந்த விதை விழுந்து அவனுக்குள்ளே பலன் செய்யாதபடி இந்த முள்ளுகள் அவனை நெருக்கி போடுகிறது. அந்த கடின இருதயம் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். அப்போ நம்ம வேதத்தில் பார்க்கிறபடி லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். விதை விதைக்கிறவனுடைய ஓமையை குறித்து ஆண்டவர் சொன்னதை நம்ம பார்க்கிறோம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யங்களினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். அந்த முள்ளுகள், அவைகள் முள்ளுகளாய் அதை நெருக்கி போடுகிறது. தரிசு நிலத்தில் முள்ளுகள் முளைச்சிருக்கு. உலகத்தினுடைய பிரபஞ்சத்தின் கவலைகள், கிரிமினல் புத்திகள், திருக்கும் கேடுமான சிந்தைகள், இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் அவர்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கு. அவைகளெல்லாம் மனசுக்குள்ள நிக்கி, அவைகள் இந்த விதைகள் பலன் கொடுக்காதபடி அதை நெருக்கி போடுகிறது. அப்போ விதைகள் விதைக்கப்படுகிறது. நல்ல விதையை விதைக்கிறவன் எஜமான்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் விதைகளை ஒரு மனுஷனுக்குள்ளே விதைக்கிறார். அந்த விதைகள் ஒரு மனுஷனுக்குள்ளே 100 மடங்காய் பலன் கொடுக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே 50 மடங்காய் பலன் கொடுக்கிறது. இப்படி பல விதத்திலே பலன் கொடுக்கிறதாய் நம்ம அந்த ஓமையிலே பார்க்கிறோம். ஒரே மாதிரி பலன் கொடுக்கிறது இல்லை. விதை எல்லாம் ஒரே விதை தான். ஆனால் பலன் கொடுக்கிறவர்கள் ஒவ்வொருடைய சாயில், அந்த இருதயம், அந்த நிலங்கள், அதனுடைய தன்மையை பொறுத்து அந்த பலன் மாறுபடுகிறது. 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள், 80 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள், 60 மடங்கு பலன் கொடுக்கிறவரும் இருக்கிறார்கள். ஆகையினாலே இவ்விதமான ஆட்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். துரு ஆலோசனைகளை கொடுக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், பிசாசினுடைய புத்திரர்கள். களையை விதைத்தவன் யார் என்று சொல்லி கேட்கிறாங்க சீஷர்கள்லாம். களையை விதைத்தவன் பிசாசானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ களையை பிசாசு விதைக்கி, முள்ளுகளை பிசாசு விதைக்கி, இந்த விதைகள் பலன் கொடுக்காதபடி அந்த முள்ளுகள் வளர்ந்து நெருக்கப்படுகிறது. அதனால ஜனங்களுக்குள்ளே மாற்றம் இல்லை. எல்லா வசனத்தையும் கேட்டு, எல்லா செய்தியையும் கேட்டு, அந்த ஊழியக்காரர் பயங்கரமான ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர் பயங்கரமான ஊழியக்காரர், இந்த சபையை விட்டுட்டு அந்த சபைக்கு போய், அந்த சபையிலிருந்து இந்த சபைக்கு போய், எல்லா சபையிலிருந்தும் கொஞ்சம் 10 விசுவாசி 20 விசுவாசி புறப்பட்டு போய் இன்னொரு சபையில் போய் சேர்ந்து, இப்படியே சேர்ந்து ஒவ்வொருத்தர் பின்னாலேயாவது அலைஞ்சு ஒரு பிரயோஜனமும் நடப்பதில்லை. அந்த விதைகள் உனக்குள்ளே பலன் கொடுக்கிறத பொறுத்து தான் பரலோகத்துக்கு போவது தீர்மானிக்கப்படுகிறது. அது எந்த அளவிற்கு உனக்குள்ள பலன் கொடுத்ததோ அதன்படி தான் நீ பரலோகத்துக்கு போவே. விதை நல்ல விதை தான், ஆனால் உனக்குள்ளே அது பலன் கொடுத்ததா என்பதை நீ தான் நிதானிக்கணும். அது எந்த பலனும் கொடுக்காத பட்சத்திலே நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அந்த விதைகள் நமக்குள்ளே விழுந்து அதை பலன் கொடுத்து 100 மடங்காய் பலன் கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அந்த சபை, இந்த சபை, அங்க சபை, இங்க சபை, அங்க பயங்கரமான சத்தியம், இங்க எந்த பயங்கரமான சத்தியமா இருந்தாலும் சரிதான். இருதயமாகிய நிலம், தரிசு நிலத்தை பண்படுத்தி அந்த முட்களை அப்புறப்படுத்தி உலகத்தினுடைய திருக்கும் கேடுமான சிந்தைகளை உன்னை விட்டு அகற்றி தேவனுக்கு முன்பாய் உன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அந்த பண்படு கடின இருதயத்தை நொறுக்குவதற்கு என்னை ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து அந்த இருதயம் பக்குவப்படுத்தப்படும் போது, அது உழுது அதை பக்குவப்படுத்தும் போது அதன் பின்பு விதைக்கப்படுகிற விதைகள் அங்கே பலன் கொடுக்கும். ஆகையினாலே நம்முடைய அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது உங்களுடைய கையிலே இருக்கிறது. விசுவாசியே, அது உன்னுடைய கையிலே இருக்கிறது. அதுக்கு நீதான் பொறுப்பு, அதை நீதான் செய்யணும். ஒப்பு கொடுப்பதும் விட்டு கொடுப்பதும் விசுவாசியினுடைய வேலை. அதை வேற யாரும் உனக்குள்ள செய்ய முடியாது. அவங்க விதையை மட்டும்தான் விதைப்பாங்க. உன் நிலத்தை பண்படுத்துவது உன் கையில் தான் இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து உபவாசித்து கண்ணீர் சிந்தி உன்னுடைய நிலை என்ன என்பதை நீ உணர்ந்து உன்னை நீயே நிதானித்து அறிந்து சோதித்து அறிந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நான் இப்படி இருக்கிறேனே, எல்லாத்தையும் கேட்கிறேனே, எனக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லையே, உன் சுவாப குணங்கள் எப்படி இருக்கிறது, உன் சிந்தைகள் எப்படி இருக்கிறது, அதை நீதான் நிதானிக்கணும். அதை நீதான் அறிய முடியும். இன்னொருத்தர் அறிய முடியாது. இன்னொருத்தர் சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட தனியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கண்ணீரோடு நீ உன்னை நீயே ஆராய்ந்து சோதித்து பார்த்தால் கர்த்தர் உன்னை குறித்த வெளிப்பாடை உனக்கு கொடுப்பார். அதை இன்னொருத்தர் கொடுக்க, இந்த வெளிப்பாடை வேற ஒரு ஊழியக்காரன் கொடுக்க மாட்டான், தீர்க்கதரிசி கொடுக்க மாட்டான். அந்த வெளிப்பாடு உனக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். அது பர்சனல். உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அது பர்சனல். ஆண்டவருக்கு உன்னிடத்தில் நேரடியாய்த்தான் அதை உணர்த்துவார். அது உணர்த்தப்படும் பொழுது நீ அதை ஒப்பு கொடுத்து அந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டு, நான் எப்படி கடின மனதோடு இருந்துட்டேன், நான் ஒரு கடின மனது உள்ளவன், ஆண்டவரே என் மனதை மாற்றும்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே விழுந்து அது பலன் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு செய்வார். உங்கள் இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை உங்களுக்குள்ளே செய்வார். என்னென்ன பகுதிகள் கடினமாக இருக்கிறது என்பது உணர்த்தப்படும்.
அந்த காரியங்களை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் மாறும், அந்த மனநிலைகள் உங்களுக்கு மாறும். மைண்ட் செட்டப், மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனதை புதிதாக்குகிற தேவன், மைண்ட் செட்டப்பை புதிதாக்குகிற தேவன். பார்க்குற பார்வையே சரியா இருக்காது. சிலருடைய பார்வை எதை பார்த்தாலும் குற்றமாக தான் பார்ப்பாங்க. ஒரு கொடூரமான சிந்தை இருக்கும், எல்லாத்துலேயும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. எல்லாரையும் அப்படி ஒரு நெருக்கி இடுக்கின கண்ணோடு தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மனநிலை இருக்கும். அதெல்லாம் மாறணும். ஒரு பரந்த மனநிலை உருவாக வேண்டும். மனிதர்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலைமை வேணும், அங்கீகரிக்கிற ஒரு மனநிலைமை வேணும், அன்பு செய்கிற ஒரு மனநிலைமை வேண்டும். எப்போ பார்த்தாலும் வேலி அடைச்சது போல, முள்ளு வேலிக்குள்ளே இருந்தது போல தன்னை அடைச்சி வச்சுக்கிட்டு யாரும் பக்கத்தில் வந்துடக்கூடாது, யாரும் பேசிடக்கூடாது, இப்படியே வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் மாறணும், எல்லாம் மாறணும். மாற்றம் நமக்குள்ளே வர வேண்டும். மாற்றம் நமக்குள்ளே வந்த பிறகுதான் வசனங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வசனத்திற்கு இடம் கொடுக்கணும். வசனங்கள் நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும், இடம் கொடுக்க வேண்டும். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்கள், அந்த சுவிசேஷத்தை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்ட காரியம், அந்த சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ளே பலன் தருகிறதா இருக்கிறது. சத்தியத்தின்படி அதை அறிந்து கொண்ட நாள் முதல் அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னால் பலன் கொடுக்கல. தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளவில்லை, அது பலன் கொடுக்கவில்லை. தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ளே பலன் கொடுக்கிறது. சுவிசேஷம் அநேக ஆசீர்வாதங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. பூமிக்கு எடுத்த ஆசீர்வாதங்களையும் வானங்களுக்கு எடுத்த ஆசீர்வாதங்களையும், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் எல்லாம் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அது எல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த சுவிசேஷத்தினுடைய பலன் அது உங்களுக்குள்ளே விழுந்து, அந்த சுவிசேஷமாகிய வசனம் உங்களுக்குள்ளே விழுந்து, அது முளைத்து, அது பேலன்ஸ் செய்கிறதா இருக்கணும். அது பேலன்ஸ் செய்யும் பொழுதும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். விதை நிலத்திலிருந்து மேலேயே வரலை, சின்ன செடி கூட முளைக்கலை, பிறகு என்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்? அந்த செடி மேலே வந்து அது பூ பூத்து காய் காய்த்து அது பலன் கொடுத்து அந்த பலனால் உங்களை நிரப்பும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சுதந்திர வழியாகி மாறுகிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ளே பலன் கொடுக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, வசனங்கள் அறிவிக்கப்படுகிறது, எல்லா இடமும் அறிவிக்கப்படுகிறது. சபையா தேடி ஓடலாம். உங்களுக்குள்ளே பலன் செய்ததா? அந்த சுவிசேஷம், அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே பலன் செய்து உங்களுக்குள்ளே என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? நீங்கள் அன்றைக்கு எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? உங்கள் சுவாப குணங்கள் எப்படி இருக்கிறது? மனநிலைகள் எப்படி இருக்கிறது? சிந்தைகள் எப்படி இருக்கிறது? அதே மாதிரி அதை விட மோசமாக போயிட்டீங்களா? இதுவே விளங்காம ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடந்து சென்றால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது. ஆவிக்குரிய சபைக்கு போவதனால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. மூட நம்பிக்கை அப்படி பரப்பப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய சபைக்கு போனால் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். ஆவிக்குரிய சபைக்கு போனால் மட்டும் போதாது, அது பரலோக ராஜ்யத்தில் உங்களை கூட்டிட்டு போய் விட மாட்டாங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கும் உங்களுக்கான உறவு, உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள், உங்களுடைய சுவாப குணங்கள் மாற்றங்கள், மனநிலையிலே மாற்றங்கள், மனம் புதிதாகி நீங்கள் மறுரூபப்பட்டால் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். அங்கே சொல்லப்படுகிற உபதேசங்களும் சத்தியங்களும் உங்களுக்குள்ளே புகுந்து, உங்களுக்குள்ளே அது முளைத்து செடியாகி மரமாகி பலமான கிரியைகளை, பலன்களை கொடுக்கும் பொழுதுதான் அது உங்களை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்குதே தவிர, ஒரு சபையில் போய் அங்கத்தினர் ஆகிறதுனால நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறது இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. பெயர் கிறிஸ்தவ சபையில் இருந்தோம், ஆவிக்குரிய சபைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம்.
ரட்சிக்கப்பட்டோம் என்பதை சொல்லி சொல்லி பெருமை பாராட்ட. எங்கள் தாத்தா ஜமீன்தாராக இருந்தார்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. தாத்தா ஜமீன்தாராக இருந்து பிரயோஜனம் இல்லை, நீ இப்போ எப்படி இருக்கங்கிறது தான் பிரச்சனை. அதே போல் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து கேட்கிற அந்த வசனங்களுக்கு நீ இடம் கொடுக்கணும், அது உன்னை சுத்திகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் வேணும். அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது அந்த ரட்சிப்பின் அனுபவம் உனக்கு வேணும். சுத்திகரிப்பு 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 சுத்திகரிப்பு. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். தேவனுடைய சாயலாய் மாற்றப்பட வேண்டும். ஒரு மாற்றமும் இல்லை. அன்னைக்கு இருந்ததை விட மோசமான குணாதிசயங்கள், மோசமான சுவாப குணங்கள் சில பேரை குறித்து இவ்விதமான சாட்சிகள் உண்டாயிருக்கிறது. அன்னைக்கு இந்த சபைக்கெல்லாம் போகாமல் இருக்கும்போது கூட மனுஷனாக இருந்தால் அன்னைக்கு நாய் மாதிரி கடிக்காமல் போகிற நேரம். இப்படியே என்னிடத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இதுக்கு உங்களை ரட்சிக்கலை. சாந்த குணம், தாழ்மை, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் உங்களிடத்தில் காணப்படணும். கடிச்சு கொதறி மனுஷர்களை காயப்படுத்துவதற்காக உங்களை ரட்சிக்கவில்லை. அடிப்படை குணாதிசயங்கள் கண்டிப்பாக மாற வேண்டும். அந்த மாற்றம் இல்லாத நிலையில் அந்த ரட்சிப்பு பிரயோஜனமற்றதாக இருக்கும். அழைப்பு, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டவர்களும், அந்த ரட்சிப்பு என்கிற அந்த தீபத்தை அணையாமல் பாதுகாத்தவர்கள், அதை பிரகாசித்து எரிய பண்ணின ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அது இல்லாதவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. இதுதான் வேதம் நமக்கு உணர்த்துகிற சத்தியம். அப்போ அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும், அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ ரட்சிக்கப்பட்டோம், ஆவிக்குரிய சபைக்கு போயாச்சு, முடிஞ்சது, இனிமேல் நேரே பரலோகம்தான் என்கிற உணர்வற்ற ஒரு வாழ்க்கை வாழுவதை நிறுத்த வேண்டும் முதலாவது. அப்போ அது பலன் கொடுக்க வேண்டும். நம்ம பார்க்கிறோம், சத்தியத்தின்படி, அந்த சுவிசேஷத்தை சத்தியத்தின்படி அறிந்த நாள் முதல், சத்தியம் சுவிசேஷம், சத்திய வசனங்கள், உபதேச சத்தியங்கள், அந்த தேவ கிருபை, இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும். நம்ம ஒரு மறுரூபப்படணும், ஒரு புது மனுஷனா மாறணும், புது சிருஷ்டியாய் மாறணும். உலகத்தில் அதை மற்ற மனுஷர்களும் பார்க்கணும். கரடு முரடான ஒரு மனுஷன் வாயில வார தூஷண வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளாக பேசுவார். அதுக்கு அடுத்தால கையை நீட்டி அடிச்சிருவார். அப்படி ஒரு முரட்டு ரவுடித்தனமான ஒரு இயல்பு, சுவாப குணம். அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். அதற்கப்புறம் அந்த மனுஷனை பார்த்தா யார் பேசினாலும் குழந்தையை போல இப்படி நிற்பார். சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க அண்ணே, இவர் இப்படி மாறிட்டார், இவர் இப்படி மாறிட்டார். எல்லாரும் சொன்னாங்க. அவர் ஆட்டோ ஓட்டுனர், ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ள அவ்வளவோ ஆட்டோ டிரைவர், அத்தனை மதத்தை சேர்ந்தவங்களும் இவருக்கு சாட்சி கொடுத்தாங்க. இந்த ஆள் உண்மையிலேயே இவர் தானா, வேற யாரும் மாறு வேஷம் போட்டு வந்தாங்களான்னு எங்களுக்கு தெரியல, நம்பவே முடியல இந்த ஆள் இப்படி மாறினது. எத்தனையோ சண்டை சச்சரவு வந்துட்டு, அடிக்கப்படுதா, அடிக்கணும்னா அடிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி நினைக்காரு. இந்த எப்படி இருந்த மனுஷன் இப்படி மாறிட்டார், எப்படி மாறினார், எப்படி மாறினார், இப்படி ஒரு சாட்சி அவருக்கு. இதுதான் ரட்சிப்பு, இதுதான் ரட்சிப்பு அவருக்குள்ளே பேலன்ஸ் செய்திருக்கு. அந்த காரியங்களை உலகம் பார்க்கிறது, புறஜாதிகள் பார்க்கிறார்கள். யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதிலே 21வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே அந்த வசனமாகிய விதை உங்களுக்குள்ளே விழுகிறது. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தை அப்படியே முழுமையாய் ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்புக்கொடுங்கள். அந்த வசனம் உங்களுக்குள்ளே விழுந்து அது செடியாகி மரமாகி அது பலன் கொடுக்க வேண்டும். மிகுந்த பலனை கொடுக்கணும், 100 மடங்கு பதில் கொடுக்கணும் அந்த வசனம். அதுதான் உங்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பை பூரணப்படுத்தும். அதுக்கு முந்தின பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் எல்லாவித அழுக்கை கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடிய துர்க்குணம், எல்லாவித அழுக்கு, முட்கள் எல்லாத்தையும் தூர ஒதுக்கி தள்ளி
ஜேசிபியை வச்சு கிளீன் பண்ணி தூர தள்ளினது போல அந்த இருதயத்தில் உள்ள அந்த குணங்களெல்லாம் அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை பண்படுத்துங்கள். தரிசு நிலத்தில் விதையாதிருங்கள். தரிசு நிலத்தில் விதைக்க விதைக்க அந்த விதை வேஸ்டாக தான் போகும், அது பலன் கொடுக்காது. உங்களுக்குள்ளே உள்ள அந்த சுவாப குணங்கள் மாறாமல் நீங்கள் அப்படியே வைத்துக்கொண்டு அந்த விதைகள் உங்களுக்குள்ளே விழுந்து கொண்டே இருந்தால் அது முளைத்தாலும் அந்த முட்கள் அதை நெருக்கி போட்டு அது பலன் இல்லாதபடி போய்விடும். அது எந்த பலனும் உங்களுக்குள்ளே கொடுக்க போகிறதில்ல. உங்கள் சுவாப குணம் தான் உங்களுக்குள்ளே இருக்கும், அந்த முள்ளு தான் நிற்கும் கடைசியில். இதெல்லாம் காணாமல் போயிடும். அப்போ கொடிய துர்க்குணத்தையும் அழுக்கையும் நீக்கிவிட்டு தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். பண்படுத்தி அதில் விதைங்க. அதில் விதைப்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அந்த விதைகள் உங்களுக்குள்ளே விழுந்து புதிய பலன்களை கொடுக்கும். புதிய சுவாபங்கள், புதிய குணங்கள், நற்குணங்கள், நற்கனிகள் உங்களுக்குள்ளே பெருகும். அதை ஜனங்கள் பார்ப்பார்கள். தேவ நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய பலன் மிகுதியாய் இருக்கும் என்பதை மறந்து போகாதிருங்கள். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வசனங்கள் வரும்பொழுது கேட்கறதுக்கு சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். பிரசங்கம் ஆழமான சத்தியம் சொல்லுவாங்க விசுவாசிகள். ஆழமான சத்தியம், ஆழமான சத்தியம். இன்றைக்கி சூப்பர் பிரசங்கம். என்ன பிரசங்கம் கேட்டாலும் சரிதான், என்ன வசனம் வந்தாலும் சரிதான், அந்த வசனங்கள் உங்களுக்குள்ளே விழுந்து உங்களுக்குள்ளே பலன் கொடுக்காவிட்டால் அந்த பிரசங்கத்தினாலேயும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு வேறு எந்த விதத்திலும் அது பிரயோஜனம் இல்லை. உலக பிரகாரமாகவும் அது பிரயோஜனமாக இருக்காது, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அது பிரயோஜனமாக இருக்காது. அதனால் அது பலன் கொடுக்க வேண்டும் என்பது பிரதானமான காரியம். அது இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்புறுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் அதே வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பு அருங்கள். நீதி, தேவ நீதி, தேவன் நீதி உள்ளவர். நீதி நியாயங்கள், நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதி உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் செய்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. நீதி நியாயங்கள் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கொத்ததாய் அறுப்பருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அந்த தரிசு நிலம் பண்படுத்தப்பட வேண்டிய நிலம் எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். உங்கள் இருதயமாகிய நிலம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே ஆராய்ந்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்களை நிதானித்து அறியணும், நீங்கள் உங்களை ஆராய்ந்து அறியணும். சுய பரிசோதனை, ஆத்ம சோதனை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற துர்க்குணங்கள் எல்லாத்தையும் தூரத்துக்கு போடுங்க. கிரிமினல் புத்திகள், திருக்கும் கேடுமான சிந்தைகள் எல்லாம் போகணும். களங்கமில்லாத குழந்தையை போல களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்யும். அதில் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம் இந்த வசனத்திலே, உங்கள் மேல் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணுகிற ஒரு காலம் இருக்கிறது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2000 வருஷம் வாழ போகிற மாதிரி தான் எல்லாரும் பேயாட்டம் ஆடுறாங்க. அகம்பாதம், ஆணவம், கர்வம், எதை பற்றியும் கவலை இல்லை. யார் வந்து நிற்பா, யார் என் கூட எதிர்த்து நிற்க முடியும்? பணபலங்கள், படிப்பு, ஞானம், அறிவு, பணம், இது எல்லாம் அந்த ஸ்டேட்டஸ் அவர்களை அப்படி ஆக்குகிறது. கர்வம் கொண்டவர்களாக நிற்பாங்க. மறுநாள் இறந்து போவாங்க. யார் எப்போ இறக்குறாங்கன்னு தெரியாது. எப்போ யாருக்கு மரணம் என்றைக்குன்னு தெரியாது. மரணம் என்பது நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு மேலே எதையும் கரெக்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும். ஆண்டவர் வந்து உங்கள் மேலே நிர்சிக்க ஸ்டாப் ரைட்டிங்னு ஒரு நாள் கத்துவார். அந்த சத்தத்தோடு நீங்கள் காலி, நம்ம காலி, நம்ம அதோட நம்ம மரணம்.
நம்ம மூச்சு நின்றும். அவ்வளோதான். எக்ஸாம் காலில் சத்தம் போட்ட மாதிரி தான். அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் அதை அப்படி செய்திருக்கலாம், இப்படி நிறுத்து அதோட, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதையும் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. சரி பண்ணிடலாம், சரி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு, ஸ்டாப், பேப்பரை பிடுங்கிடுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஒருவேளை இப்படி எழுதியிருக்கலாம், அப்படி, அதெல்லாம் ஒன்றும் முடியாது, அது முடிஞ்சு போச்சு. அதே போல் ஆண்டவர் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும், அது எப்போ வர்ஷிக்கப்படும்? ஆண்டவருடைய வருகையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மரணமாக இருக்கலாம். இன்றைக்கு இந்த காலகட்டங்களிலே ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். மரணம் 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 மரணம், எங்கே போனாலும் மரண செய்தி. இவர் நேற்று இருந்தார், செத்து போயிட்டார். இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தார், செத்து போனார். இப்போ தான் காலையில் போனார், செத்து போனார். இது அதிகமாய் நம்முடைய காதுகளில் விழுகிறது. ஜனங்கள் மரித்து போகிறார்கள். ஜனங்கள் மரித்து திடீர்னு போயிருந்தாங்க. யார் எப்படி போறான்னு தெரியல, எப்படி மரணம் வருதுன்னே தெரியல. பயம். தேவ ஜனங்கள் இன்னும் அதிகமாய் பயப்பட வேண்டும். உலகத்து ஜனங்கள் பயப்படுகிறத காட்டிலும் அவங்க உலகத்து ஜனங்கள் உலக காரியங்களுக்காக பயப்படுவாங்க. நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை ரோட்டில் விட்டு போயிடுவோமே, அவங்களுக்கு ஒன்றும் செய்யலையே, ப்ராப்பராக எதுவும் பண்ணலையே, அதனால செத்து போயிடக்கூடாதுன்னு அவங்க பயப்படுவாங்க. நம்ம பயப்பட வேண்டிய காரியம், பரலோக ராஜ்யத்திற்கு போகணுமே, ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணுமே, அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதி உள்ளவனாய் காணப்படணுமே. இன்னைக்கு செத்துட்டாக்கி பரலோகத்துக்கு போவனா போக மாட்டேனா? நான் இருக்கிற லட்சணம், நான் வாழ்கிற லட்சணம், என் குணாதிசயம், என் சிந்தை, என் மென்டாலிட்டி, இந்த குணாதிசயத்தோடு நம்ம பரலோகத்துக்கு போவனா? இப்படிப்பட்ட ஒருத்தனை பரலோகத்துக்கு ஆண்டவர் எடுப்பாரா? மாறணுமே, எல்லாம் மாறணுமே, முட்கள் நீக்கப்படணுமே, கொடிய துர்க்குணத்தை ஒழிக்கணுமே, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்கணுமே, தாழ்த்தணுமே, நம்ம இருதயத்தை நன்றாக பதப்படுத்தி பக்குவப்படுத்தி தரிசு நிலத்தை பண்படுத்தி அதில் விதைகள் விதைக்கப்பட்டு அதை நீதியின் கனிகள் அதில் வரணுமே, ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட வேண்டுமே. தேவநாமம் நமது மூலமாய் தூஷிக்கப்படக்கூடாது, மகிமைப்பட வேண்டும். நாம் அப்படி ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தனா, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு அவர் இலவசமாய் கொடுத்தார். அது எல்லாருக்கும் கொடுப்பார், உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அது இலவசமாய் கொடுக்க, அதுக்கு நம்ம பெருமை பாராட்டத்துக்கு ஒன்றும் இல்லை. அதை காத்து கொள்வதில் தான் நமக்கு இருக்கிறது. அதற்கு உண்மையாய் நடந்து அதை கனப்படுத்தி அந்த ரட்சிப்பை அதற்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்வதில் தான் அந்த ரட்சிப்பு பூரணப்படுகிறது. அந்த ரட்சிப்பு பூரணப்பட்டாதான் பரலோக ராஜ்யம். இன்றைக்கு வந்தால், இன்றைக்கு மரித்தால் நீ பரலோகத்துக்கு போவியா போக மாட்டியா? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு பெருமை பாராட்டுவதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆபிரகாமினுடைய பிள்ளைகள், ஆபிரகாம் எனக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். இந்த கற்களிலிருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். பரிசேயர்களும் விபச்சாரிகளும் வேசிகளும் பாவிகளும் உங்களுக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள் என்று சொன்னார் ஆண்டவர். அவங்கெல்லாம் ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பை நினைச்சு கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து அவங்க பேருவாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு கடைசி வரையில் அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே எந்த பலனும் செய்யாமல் அது நமக்குள்ளே பலன் கொடுக்காதபடி இருக்குமானால் அந்த ரட்சிப்பு அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அது அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கும். முற்கள் நெருக்கியதை நெருக்கி போடும். ஒரு பலனும் இல்லை. ரட்சிக்கப்பட்டதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பலனும் இல்லை. பழைய குணங்களை காட்டிலும், சுவாப குணங்களை காட்டிலும் அநேகரை குறித்த சாட்சி. அவர்கள் ரட்சிக்கப்படாத நாட்களிலே நல்ல குணசாலிகளாய் நல்ல குணமுள்ளவர்களாய் இருந்தார்கள், சாந்தமாய் இருந்தார்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு பக்கத்தில் மனுஷன் போக முடியாது என்று சொல்லுகிற சாட்சிகள் இன்றைக்கு விளங்குகிறது. பழைய நிலைமையை முன்னிலைமையை விட பின்னிலைமை கேடு உள்ளதாக இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கை. இது ரட்சிப்பு அல்ல. இந்த ரட்சிப்பு தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்படாது. மாற்றம் வர வேண்டும். முன்னிலைமையை காட்டிலும் நீ சாட்சி உள்ளவனாய் காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த குணத்தை விட உன்னதமான நல்ல குணசாலியான ஒரு மனுஷனாய் நீ காணப்பட வேண்டும். தாழ்மை காணப்பட வேண்டும். மனதுருக்கம், தாழ்மை, தெய்வீக அன்பு இதெல்லாம் உன்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். அதுதான் ரட்சிப்பினுடைய பூரணம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. ஆகையினாலே தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், முட்களுக்குள்ளே விதையாதிருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. ஐயா,
ஆண்டவரே, துன்மார்க்கத்திலே மரிப்பது உமக்கு சித்தமல்ல, அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, ரட்சிப்புக்கு நேராய் அழைக்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள் ஒருபோதும் உம்முடைய ராஜ்யத்தை இழந்து விடாதபடி கர்த்தாவே அவர்களோடு கூட நீர் இடைப்பட்டு என்னென்ன காரியங்களிலே அவர்கள் தங்களை சீர்படுத்த வேண்டுமோ அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்கள் அந்த காரியங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி அவர்களை நிலைநிறுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறேன். தேவரீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய பிள்ளைகளில் ஒருவராகிலும் கைவிடப்படாதபடி கர்த்தாவே அவர்களுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் ஒரு பூரண கிருபையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.